ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த பதிவுல குரு பகவானை பத்தி ஒரு சிறிய பதிவு. குரு பகவான்கிறவரு இயற்கை சுபர். அவர் எந்த விதத்திலையும் எந்த இடத்துக்கு கெடுதல் பண்ண போறது கிடையாது. அவர் நின்ற இடமாக இருந்தாலும் பார்த்த இடமாக இருந்தாலும் அவரு கெடுபலன் செய்வது இல்லை. அப்ப இந்த குரு பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல லக்னத்துல இருக்காரு அப்படின்னா ஒரு திக்பலம் பெற்றிருக்காரு. லக்னத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்க. இப்ப 5, 7, 9 பார்க்கும்போது குரு பகவான் திக்பலம் பெற்ற கிரகம் பாத்தீங்கன்னாக்கா கெடுபலன் செய்ய போறது இல்லை. இப்ப 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இங்க வந்து பலம் பெறுதுன்னு தான் அர்த்தம். லக்னமும் பலம் பெறுது. லக்னத்தில் குரு திக்பலம் பெற்றால் ஜாதகதாரர் தன்னம்பிக்கை மிக்கவராக இருப்பார்னு சொல்லுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானம் பலம் பெறுதுன்னு சொல்லுது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கலஸ்திரஸ்தானம் பலம் பெறுதுன்னு சொல்லுது. லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தகப்பனாருக்கு நன்மை செஞ்சு கொடுத்துட்டு போயிடும்னு சொல்லுது. ஆன்மீகத்துல நல்ல ஒரு தேடல் இருக்கும்னு சொல்லுது. அதே போல குரு பகவானின் பார்வைகளுக்கு பலம் இருக்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகிரகங்களாக இருந்தாலும் அது கெடுபலன் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு. ஏன்னா கெடுபலனுக்கான அமைப்பு அந்த இடத்துல வராது, நற்பலன் மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்றோம். அந்த கெடுபலனை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கெடுபலன் செய்யக்கூடிய தன்மை குறையுதுன்னு சொல்றோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ என்னத்தை தான் அசுப கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் சுபகிரக பார்வை இருக்கும்போது அது கெடுபலன் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த குரு பகவான் லக்னத்துல இருந்தா இது போல செய்வாரு, நல்லது செய்வார் அப்படின்னா அந்த லக்னத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பாவகிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா பாதிப்பு தராது, பாவகிரகம் கெடுதல் செய்யாதுன்னு சொல்றோம். இந்த குரு பகவானுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புத்திரஸ்தானத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். புத்திரஸ்தானம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம். புத்திர காரகன்ற ஒரு லக்னத்திலே வந்து உட்கார்ந்துருக்காரு. பிள்ளைகள் மீது தீராத பற்று கொண்ட ஜாதகதாரா இருப்பார். தகப்பின் மீது நல்ல அந்யோன்யம் உள்ள ஜாதகதாரர் இருப்பார்னு சொல்லுது. குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் கெடுபலன் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நமச்சிவாயம்.